இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பரமு எங்கள் வீட்டில் செல்லூர் மேலத்தோப்பில் உள்ள வீட்டில் 13 வருஷம் ஒத்திக்கு குடியிருந்தாங்க. 50,000 ரூபா கொடுத்து அதுக்கு நாங்கள் பத்திரம் எழுதி கொடுத்துருந்தோம். அந்த 50,000 ரூபா பத்திரம் எழுதி கொடுக்கும்போது சைக்கிள் கடை பாண்டி அவர் மூலமாகவும் ஜெயபாண்டி, நான், எங்கள் அக்கா நாங்கள் எழுதி கொடுத்துட்டு 50,000 ரூபாயை பத்திரம் எழுதி கொடுத்துட்டு ஒத்திக்கு நாங்கள் வாங்கிட்டு எங்கள் அக்கா வந்து தோரங்குறிச்சிக்கு போயிடுச்சு முறுக்கடை வைக்கிறதுக்கு. நான் தருமபுரி போயிட்டேன். வேறு ஒரு இடத்த பத்திரம் இருக்கும்போது நாங்கள் இன்னொருவருக்கு ஒத்தி வச்சுட்டு அந்த ஒத்தி பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கள் அக்கா தருமபுரி தோரங்குறிச்சி போக முடியுமா? அதே மாதிரி நானும் ஒத்தி வச்சுட்டு தருமபுரிக்கு போக முடியுமா? அப்போ நாங்கள் 13 வருஷமும் அந்த பத்திரம் உடையவர்கள் ஜெயபாண்டியும் சுந்தரக்கனியும் செல்லூரில் இருக்கிற பேச்சியம்மாள் சின்னசாமி வீட்டை ஒத்தி வச்சுட்டு பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அது வாசி செல்லூர் காவல் நிலையத்தில் ரிப்போர்ட் கொடுத்து எதை நம்பி ஜெயபாண்டிக்கும் சுந்தரக்கனிக்கும் 50,000 ரூபாய் கையில் கொடுத்து பத்திரம் எழுதுனீங்க? பத்திரம் என்கிட்ட இருக்குது, பேச்சியம்மா சின்னசாமி கிட்ட இருக்குது. நீ எப்படி இங்கே குடியிருக்க போச்சு? 13 வருஷம் எப்படி இருக்க போச்சு? இடத்த காலி பண்ணு. ஜெயபாண்டியும் சுந்தரக்கனியும் பத்திரம் உடையவங்ககிட்ட அடமானம் வாங்காமல் நீ எப்படி ஜெயபாண்டிகிட்டையும் சுந்தரக்கனிகிட்டையும் வாங்க போச்சு அப்படின்ட்டு உன் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம். என்னம்மா, உன் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம். எங்களும் கூப்பிட்டு எங்கள் மேலேயும் வழக்கு பதிவு செய்து அதுக்கு பிறகுதான் உன் சொத்தை நீ மீட்டிருக்கணும். ஆனால் நாங்கள் தோரங்குறிச்சி போகும்போதோ எங்கள் அக்கா நான் தருமபுரி போகும்போதோ மாய்த்தேவர் உயிரோடு இருந்தார். மாய்த்தேவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இது என் பத்திரம், இது என் வீடு என்று சொல்ல வரவில்லை. ஏன்னா மாய்த்தேவர்கிட்ட தான் நாங்கள் காசு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் கொடுக்கும்போது 4வது தெருவு ஐம்சாபுரம் 4வது தெருவு செல்வராஜ் பஞ்சமான் மகன் சுந்தன் நான் தான் போய் கொடுத்தோம் பணம் எங்கள் தாய் மாமிக்கிட்ட. அந்த பணத்தை வாங்கிட்டு எங்கள் தாய் மாமி சொன்னார், நீ பத்திரத்தை கையெழுத்து போட்டு வாங்கிக்கடா அப்படின்னு சொன்னார். மாமா, எங்கள் அண்ணன் பேர்லேயே எங்கள் மைனி பேர்லேயே இருக்கட்டும், வேறு யார் பேரில் இல்லைல்ல, எனக்கு அந்த வீட்டு ரசீதை மட்டும் கொடுங்க, நான் இனிமேல் வீட்டு ரசீதெல்லாம் நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு ரசீதை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம். அதே வீட்டு ரசீதை எங்கள் அக்காவிட்டேருந்து வாங்கிட்டு போய் தான் இந்த வீட்டை அந்த பத்திரத்தை காமிச்சு இன்னொருத்தருக்கு நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் சிறைக்குள்ளே 13 மாதம் மதுரை சிறைக்குள்ளே இருக்கும்போது எனக்கு தகவலும் கொடுக்காம எதுவும் கொடுக்காம இந்த வீட்டை வேறொருவருக்கு கொடுத்து விட்டு விற்றாங்களா அடமானம் வச்சாங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது. அதுக்குள்ளே ஆதாரத்தை கேட்டேன், அதெல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. நான் தேர்தல் விஷயமாக இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்படம் பண்ணுறக்கான்னு நான் பல கட்ட முயற்சி எடுத்ததுனால இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் 70 நாளைக்குள்ளே இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு நடத்தணும், மதுரை மாவட்டம் முழுவதும் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் யார் பொறுப்பே இருக்கிறீங்களோ தமிழ்நாட்டில் முதலமைச்சராக தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கணும். இல்லைன்னா 75 நாளைக்குள்ள பதிவேற்று 75 நாளைக்குள்ள பதிவு வளர வேண்டும்னு சொல்லியிருக்கேன். அது வாசி என்னுடைய வீட்டை இப்போ நான் ஆதாரப்பூர்வமாக 20 வருஷம் ஒத்தி வைத்திருக்கிறோம். அதுக்கு 20 வருஷம் நான் ஆண்டு அனுபவித்து வந்திருக்கேன் எங்கள் அக்காவும் நானும். அந்த வீட்டை இன்னொரு கொடுக்கும்போது ஒரு நாட்டு பஞ்சாயத்து வச்சுருக்கணும். இல்லை ஜெயபாண்டியும் கூப்பிட்டு என்கிட்ட பணம் வாங்கினதுனால என்னை கூப்பிட்டு முறைப்படி இங்கே வார் ஜெயபாண்டி நான் இந்த மாதிரி என் வீட்டை விற்க போகிறேன், இந்த பத்திரத்தை சொல்லிவிட்டு நான் இருக்கும்போது விற்றுருக்கணும். விற்கிறதோ அடமானம் வைக்கிறதோ நான் இருக்கும்போது செஞ்சுருக்கணும். நான் சிறைக்குள்ளே இருக்கும்போது என்னை பார்க்க வரும்போது ஜெயபாண்டி இந்த மாதிரி அந்த வீட்டை நான் இன்னொருவருக்கு அடமானமாக விற்க போகிறேன்னு எனக்கு தகவலும் கொடுக்க கிடையாது. நான் வெளியே அன்று இரவு அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்கேன். காலையில் என்னென்ன தகவல் அங்கிட்டுன்னு எனக்கு கிடைச்சது, உங்கள் வீட்டு இந்த மாதிரி விற்றாங்களா அடமானம் வச்சாங்களான்னு தெரியல அப்படின்னாங்க. சரி காலையில் கேட்ப மட்டும் சின்னசாமி
பேச்சியம்மா வீட்டில் தான் மாடியில் படுத்து கிடக்கேன். அன்று இரவே சின்னச்சாமி பேச்சியம்மா உடைய மருமகனுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி சரவண ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் நான் வந்து அந்த பஞ்சாயத்து எழுப்பலை. அப்புறம் அவங்க குணமாகி வந்த பிறகு ஒரு 2 வாரமோ இல்லை டைம் யாவும் இல்லை. நான் கேட்டேன், எந்த ஒரு ஆதாரமும் நான் தர முடியாது, அடமானம் வைக்கிறேன் விற்கிறேன்றது அது என்னுடையது, என் பேரில் இருக்குன்றாங்க. உங்கள் பேரில் இருக்குது, உங்கள் வீட்டு பத்திரத்தை நான் வந்து 20 வருஷமாக ஒரு 2 பேருக்கு நான் அடமானம் வைக்க முடியுமா? அதே மாதிரி அந்த அடமானம் அப்படி வச்சுருந்தா நீ விட்டுருப்பியா? ஆனால் நாங்கள் அடமானம் 20 வருஷம் வச்சுருக்கும் போதெல்லாம் எங்கள் தாய் மாமன், அதாவது பேச்சியம்மா சின்னச்சாமி, அந்த பேச்சியம்மாவுடைய அப்பா இருக்கார். அவர் எனக்கு தாய் மாமன், பேச்சியம்மாளுக்கு அப்பா. அவர் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சுருக்கணும். அவர் இல்லாத போது பத்திரத்தை தூக்கி வருவது தவறு. அதனால் இந்த வீட்டை செல்லூரில் இருக்கிற வீட்டை காலி பண்ணி பழைய வீடை எங்கேட்ட கொடுக்கணும். இல்லை என்றால் அந்த குடிசையை பிரிக்கணும். அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு யாருக்கு அது சொந்தம் என்று விசாரணை மூலமாக தெரிஞ்சுக்கிடுவோம் என்று இந்த வீடியோ மூலமாக நீ அதை முறுக்கடை போட்டிருந்தீங்களம்மா. அப்போ 13 வருஷம் இருக்கும்போது உங்களை யாராவது இது என்னுடைய வீடு நீங்கள் காலி பண்ணுங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்த ஏரியாவில் யாராலும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ 13 வருஷமும் நாங்கள் பத்திரம் இல்லாதவங்க நாங்கள் அடமானம் வச்சுருந்தா பத்திரம் உள்ளவங்க விடுவாங்களா? பேச்சியம்மா சின்னச்சாமி. அப்போ இதை வந்து காவல்துறை அதிகாரி ஆய்வு பண்ணணும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் இதை ஆய்வு பண்ணுங்கள். எஸ்பி அஸ்ராகர் மாதிரி போலியான ஆஃபீஸரை வச்சு இந்த விசாரிச்சிடக்கூடாது. நான் வந்து 75 நாள்னா 75 நாளைக்குள்ள நான் அதை செய்வேன். மதுரை மாவட்டம் முழுவதும் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். அது விஜய் தமிழ்நாடு முழுவதும் கொடுக்க முடியல என்றால் பதவி வளரும்னு சொல்லி நான் லெட்ரு விஜய்வுக்கு அனுப்பியிருக்கிறேன். நான் எல்லாருக்கும் பொது வர்த்தமாக தான் பேசுவேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, நான் ஒரு கூலி தொழிலாளின்னு சொல்கிறேன். மதுரை முழுவதும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வேலை வாய்ப்பு கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்றது நீங்கள் 75 நாள் கழிச்சு தான் தெரியும். அதற்கு முன்பாக உங்களுக்கு இந்த வீட்டுடைய ரிப்போர்ட்டையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். மேலும் நான் பணம் கொடுத்த ஆள் அப்போ சாட்சியாக இருந்த அஹிம்சாபுரம் 4வது தெருவு செல்வராஜ் பஞ்சம்மா உடைய மகன் சுந்தனையும் இது மாதிரி வீடியோ எடுத்து அதற்கு பிறகு வழக்கறிஞரை வைத்து இந்த கேஸை ரிப்போர்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன். எங்கள் செல்லூரில் இருக்கிற வீட்டை யாருக்கு அடமானம் வைத்தாங்களோ யாருக்கு விற்றாங்களோ தெரியாது. அவங்கள வெளியேற்றி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் செல்லூர் காவல் நிலையத்திற்கும் இதை தெரியப்படுத்தி இந்த வீடியோவை விஜய் வாட்ஸ்அப் நம்பருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிஎம் வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.